நான் கஷ்டத்துல இருந்தா காசு கேக்குறேன், உங்க வீட்டுல கேட்டு வாங்கி குத்தா என்ன? அர்ஜென்டா எனக்கு 10,000 தேவைப்படுது, வாங்கி தர மாட்டல. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நான் குத்த காசெல்லாம் புடவை தானே வாங்கி வச்சிருக்கேன், என்ன பண்றேன்னு பாரு. ஏய் உரி, ஏய் மாப்பிள்ள என்ன செஞ்சிட்டு இருக்க? மச்சான் கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதான் வெறுப்புல எரிச்சிட்டு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள உனக்கு அறிவு இருக்கா? பட்டு போடுவேதான் இருப்ப. காசு தான்ல, எனக்கு போன் பண்ண வேண்டியதான்ல. மாப்பிள்ள தூக்குல காய்ச்ச நான் வாங்கி தரேன். அப்போ அந்த பட்டுப்புடவை எடுத்துக்கிட்டு அம்பத்தூர் திருமால் திருமண மண்டபத்துல இருக்க ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தான் போயிருந்தோம். எங்களுடைய பழைய பட்டுப்புடவை வாங்கி கடப்பாக்கல்ல தேய்ச்சி எவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பட்டுப்புடவை கிழிஞ்சிருந்தாலும் வாங்கிப்பாங்க. 2 புடவைக்கு 13,000 ரூபா வரும் தம்பி. நாங்க 10,000 ரூபாய் தான் எதிர்பார்த்து போனோம், ஆனா 13,000 ரூபாவே கிடைச்சது. இங்க மட்டும் தான் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலயும் இருக்கு, அதர் ஸ்டேட்லயும் வச்சிருக்காங்க. ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலயும் இருக்கு இவங்களோட பிரான்ச்சஸ். திருவேற்காடு பக்கத்துல இவங்களோட பிரான்ச் இருக்கு, JPM டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு. அங்கேயும் பட்டுப்புடைய வாங்கி பணம் தருவாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி கேஷாவும் கையில கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க அட்ரஸுக்கு பட்டுப்புடவை கொரியர் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா செக் பண்ணி ஜிபே மூலியமாவும் கேஷ் அனுப்பி விட்டுருவாங்க. போய் இருக்க பாத்தீங்களா? பாத்தீங்கல்ல.